விஷயம்தான். நண்பர்களுக்கு காலை வணக்கம். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். திருவண்ணாமலை பத்திரகாளி கோயில் ஐயா அடித்த பிரச்சனை என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமாக தான் இந்த காணொலி எடுக்க வந்திருக்கேன். என்னென்னு சொன்னால், கோயில் நிர்வாகத்தை சார்ந்த இருவர் என்ன தொடர்பு கொண்டிருந்தாங்க. அதில் ஒருவர் இப்போ அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக அவர் போலீஸில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் தான் சொன்னவர் தான் கதைச்சி என்ன வேணுமென்றாலும் உங்களுக்கு செஞ்சு தாரேன், நீங்கள் அந்த போஸ்ட்டை எடுங்கன்னு சொல்லி அவர் போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக மற்றொருவர் தொடர்பு கொண்டிருந்தார். நேரில் கண்டு கதைச்சிருந்தார். என்னென்னு சொன்னால், ஒரு 3 பிரச்சனைகள் சொல்லியிருந்தார். ஒன்று அன்றைய தினம் தீர்த்த உற்சவம் நடந்து வரும் வழியில் கொஞ்சம் பின் நேரம் போனதாகவும், மற்றது ஐயாவுக்கு இருந்த தனிப்பட்ட பிரச்சனை இந்த மன அழுத்தம் காரணமாகவும், கோவிலில் எல்லா கோவில்லையும் செயல்படுற மாதிரி காளி கோவிலில் செயல்பட இல்லாதான். அங்கே அதுக்குன்னு சொல்லி ஆட்கள் இருக்கிறாங்களாம். அவங்கள தவிர வேறு யாரும் அந்த வேலைகளை செய்ய இயலாதான். அது அவர் அப்படி சொல்லி கொண்டு அடுத்தது என்ன சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தம்பி, திருக்கோணேஸ்வரம் கோயிலில் அப்படி இல்லை. யார் வேண்டாலும் போகலாம் கோயிலுக்கு, யார் வேண்டாலும் சாமி தூக்கலாம், யார் வேண்டாலும் சாமிக்குரிய வேலைகளை செய்யலாம் என்று சொன்னார் தம்பி. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே உள்ளே இருக்கிறது படுக்கை 10 நம்பர் அவங்க தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. படுக்கை 10 நம்பர்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய வரும் அவர்கள் யார், அப்படி அவர் என்னத்தை மைண்ட் பண்ணி சொல்கிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நான் இதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு அவர் சொன்னார், தம்பி நீங்கள் இப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதி எங்கேயும் இல்லைன்னு சொல்லி இல்லை. இப்போ உங்களோட வீட்டையே ஒரு கல்யாணம் ஒரு இது நடக்குது, உங்களோட தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் இல்லை உங்களுக்கு ஒரு கல்யாணம்னு சொல்லி பெண் பார்க்குறதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்குறதோ நடக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் ஜாதி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அவர் கதைக்கும் வரைக்கும் வடிவாக எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்து போட்டு கேட்டேன். அண்ணன் இப்படித்தான், எங்கட அப்பா நகைத்தொழில் செய்கிறவர், எங்களோட அம்மா பரங்கி, எங்களோட அம்மா ரோமன் கத்தலிக். ஸோ அவங்க அவங்களே பார்க்கல, அதை பார்க்காம தான் அவங்க திருமணம் செஞ்சவங்க. அவங்க திருமணம் செஞ்சதால தான் நான் இருக்கிறேன். எங்களோட குடும்பத்தில் யாரும் பார்க்கறல. திருவண்ணாமலையை பொறுத்தவரைவில் அதிக அளவில் அதை பார்க்குற இல்லை. ஒரு சிலர் அப்படி தெரியுறாங்க. அப்போ அதையும் சொல்லிவிட்டு அடுத்தது நான் சொன்னேன், அப்படின்னு சொன்னான், நீங்கள் கோவிலில் இன்ன ஜாதி ஆக்கள் தான், இன்ன ஜாதி ஆக்களுக்குத்தான் இந்த கோவில், இந்த 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 இனத்தவருக்குத்தான் இந்த கோவில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், சொல்கிறது சரியென்று சொன்னால், நீங்கள் வெளியே